உங்களால தானே என் வாழ்க்கை இதாச்சு, இப்படி படிப்புக்கு ரூபா வாங்கி கொடுத்தீங்கன்னா கேப்டன் என்னால இல்லை, எல்லாமே அது கேப்டனால தான். நம்ம வந்து ஒரு தூதுவர். ரொம்ப மனசுக்கு கஷ்டமா அந்நேரம் தெரியல, நினைவிடத்துக்கு போகவுமே என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் கொடுத்த சட்டையை அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்கேன். கேப்டன் கொடுத்த சட்டை கண்டிப்பா வருவாரு, நல்லது செய்வாரு, நாங்க நம்புறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அவரு கேப்டன் இல்லாத குறை வந்து இளைய கேப்டன் வந்து விஜய பிரபாகரன் அவர் இது பண்றாங்க. சாணக்கியத்தனத்தை நான் பாராட்டுறேன். சத்திரியமா இருக்கிறத விட சாணக்கியத்தனமா இருக்கிறது புத்திசாலித்தனம். நான் பாராட்டுறேன்னு கைதட்டினாரு. அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இது கொடுத்து நன்கொடை கொடுத்து அவங்க இன்னமும் கேப்டன் வந்து தெய்வமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. கொடுத்து கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம். அவரை வந்து சின்ன கேப்டனாவே பாக்குறோம். சார் வணக்கம். வணக்கம். உங்க பேர்? ஏங்கல்ஸ். நீங்க எந்த பொறுப்புல இருக்கீங்க? நகரக்கல் வச்சதுதான். எத்தனை வருஷம்? நான் கட்சி ஆரம்பத்துல இருந்து இருக்கு. நீங்க கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி ரசிகர் மன்றத்துல இருந்தே வரீங்க கேள்விப்பட்டோம். நீங்க எந்த வயசுல இருந்து ரசிகர் மன்ற கேப்டனா பாத்துட்டு இருக்கீங்க? எனக்கு விவரம் தெரியாத வயசுல இருந்து, சின்ன பிள்ளைல இருந்து அவர் ரசிகர். இப்படி படிப்படியா நீங்க மன்றம் கட்சின்னு வரிசையா வந்திருக்கீங்க. ஆமா. இப்ப மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறைஞ்சிட்டாரு. அது எப்படி? அது வந்து அதாவது எல்லா நிர்வாகிகளுக்கும் இல்ல, எல்லா தமிழக பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பு தான். எங்களை பொறுத்தவரை அது எங்களுக்கு தான் பெரிய இழப்பா இருக்கும்னு நினைச்சு நாங்க இது பண்ணோம். ஆனா மக்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்து கேப்டன் அஞ்சல் இடத்துல வந்து அஞ்சலி செலுத்தி இது பண்றப்ப அவருடைய தொண்டனா இருக்கிறதுக்கு நாங்க செஞ்ச புண்ணியம் நினைக்கிறோம், பாக்கியம் தான் நினைக்கிறாரு. அதனால இவ்வளவு மக்கள் வந்து அவர் வந்து என்ன, அவர் இறந்த பிறகு வந்து இவ்வளவு அவர் செஞ்ச நல்லது தெரியுது. அவர் இருக்கிறப்பே செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்ப அவருக்கு கேப்டன் எந்த சட்டமன்றம் பாராளுமன்றம்னாலும் நம்ம விருந்தினர் தொகுதியை வந்து கரெக்டா தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? விருந்தினர் தொகுதி எந்த சட்டமன்றமா இருந்தாலும் கூட்டணியா இருந்தாலும் விருந்தினர் தொகுதியை விட்டு கொடுக்காம தேமுதிக வாங்குறாங்களே, அதுக்கு தேமுதிக இங்க விருந்தினர்ல எப்படி இருக்கு? இல்ல, விருந்தினர் வந்து அவர் பூர்வீகம்டா. அவங்க அப்பா பிறந்தது அருப்போட்டு பக்கத்துல ராமானுஜபுரம், அவங்க அம்மா பிறந்தது விருதுநகர் பக்கத்துல 5 கிலோமீட்டர் இருக்கு கெப்லிங்கம்பட்டின்னு. அவரே இங்க பிரச்சாரத்துக்கு வரப்ப சொல்லுவாரு, ஒரு மேடையில பேசுறப்பயே, இந்த மாரியம்மன் கோயில் பொங்கலுக்கு இங்கெல்லாம் நாங்க வந்து மாட்டு வண்டி கட்டி இங்க பொங்கல் திருவிழாக்கு வருவோம் அப்படின்னு எந்த ஒரு இங்க ஒரு பிரச்சாரம் கூட்டத்திலயும் அதை தவறாம சொல்லிடுவாங்க. அப்போ விருதுநகர் சொல்லுவாரு. அதான் அவங்க அப்பா பிறந்த கூட அவங்க அம்மா பிறந்த இதுமே மாவட்டமே விருதுநகர் தானே. அப்ப அது மேல ஒரு தனி கவனமே எப்பயுமே அவருக்கு இருக்கும். இப்ப கேப்டன் இல்லாத ஒரு அரசியலை இப்ப நம்ம முத நீங்க சந்திக்கிறீங்க, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? முன்னாடி கேப்டன் வருவாரு, அவரு பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டங்கள்ல ரசிகர்கள் திரண்டு வருவாங்க, தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க. கண்டிப்பா கேப்டன் நம்மளுக்கு ஓட்டு கேட்டு வரமாட்டாரு, ஓகேங்களா? அதுக்கு பதிலு நம்மளுக்கு யார் வராங்கன்னா அந்நியர், கேப்டனுடைய மறுபடியும் அந்நியர் வராங்க. இப்ப அவங்களுடைய நினைவுகள். அவரு கேப்டன் இல்லாத குறை வந்து இளைய கேப்டன் வந்து விஜய பிரபாகரன் அவர் இது பண்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே அவருடைய சாயல், அவருடைய கேப்டன் என்ன நல்லது செஞ்சாங்களோ அதே போல ஒரு நல்லது செய்யறது, யார்கிட்டையும் ஒரு அன்பா பழகுறது. கேப்டன் வந்து எல்லாரும் கோவக்காரன்னு எல்லா பேரும் பொதுமக்கள் மத்தியிலையும் மீடியா மத்தியிலையும் தெரியும். இது எங்க மேலேயே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போனா, எங்களுக்கு மறக்க முடியாதமோ கம்ப்ளைண்ட் பண்ணா என்னன்னு சத்தம் போடுவாப்ல, ஏக்கு இவ்வளவு தூரம் செலவழிச்சு வரீங்க வெட்டியா, இதை சொல்லலாம்ல, இதை சொல்லி விடலாம்ல, ஏன் செலவு பண்றேன். அவளை சத்தம் போட்டாலும் அவர் சொல்றது சரி, நம்ம ஒரு மன மருத்துவத்தில் இருக்காப்புல இருக்கும். ஆனா கூட சாப்பிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாரு. கூட ஒரு பிஏ விட்டு என்கார்ந்து கூட சாப்பிடாம போகக்கூடாதுன்னு அதில் கவனமா இருப்பாப்புல. இது பண்ணாலும் அப்பயும் என்ன கோம பேசினாலும் திருப்பி அவர் பேசுறது எப்படின்னா, எங்க நிர்வாகிட்ட பார்த்து செய்யறேன், எதுனாலும் வந்து இது கட்சி எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும், நீங்க சொல்றது எல்லாம் மனசுல இருக்கு, எல்லாம் பார்த்து செய்யறேன், எதுவும் கோமா பேச ஒன்றும் நினைக்கிறேன், சாப்பிடாம போகக்கூடாதுன்னு. அந்த ஒரு நல்ல ஒரு வெள்ளந்தியான மனிதர், அதாவது நடிக்க தெரியாத மனிதர். தெரியும். இப்ப அவர் இடத்துல இன்னைக்கு நம்ம அந்நியர் அவர்கள் இருந்து கட்சி வழி நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா கேப்டன் வழி நடத்துறது அந்நியர் அவர்கள் வழி நடத்துறதுக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? இல்லாட்டி அவரை போலதான் அவங்களும் இருக்காங்களா? சாயலும் கொண்டு போலதான் அந்நியர். அதாவது எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட அவரு இப்ப முடியாமல் இது 9 வருஷமா இருக்கிறப்பையும் இதை வழிநடத்த அவங்களுக்கு பொதுச்செயலாளர் பொறுப்புலாம் புதுசா இருக்கலாம். கிட்டத்தட்ட எங்களை நிர்வாகிகளுக்குள்ள ஒரு அரவணைத்து கொண்டு போனது அன்னையா வந்து அன்னைய உருவத்துல கொண்டு போறது அந்நியார் எங்களை அரவணைத்து கொண்டு போனாங்க. இப்ப தம்பியும் வந்தது வந்து எங்களுக்கு கூடுதல் போலாம். தம்பியும் வந்தது அது எங்கள் விருதுநகர் தொகுதியில நின்னதுல
நமக்கு கூடுதல் பலம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் விஜய் பிரபாகரன் அவர்களை வந்து உங்க விருதுநகர் தொகுதியில வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எங்க உண்மையிலே என்ன சொல்ல, எண்ணற்ற மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடைக்காத ஒரு எத்தனையோ தொகுதியில எல்லா மன்றத்துக்கார எல்லா தொண்டர்களும் எங்க தொகுதியில போட்டியிடணும்னு கேட்கும்போது அவர்களாக தேர்ந்தெடுத்து விருதுநகர் தொகுதியை கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அதான் எண்ணற்ற மகிழ்ச்சி எங்களுடைய. அப்ப நாங்களும் கவனமா அந்த பொறுப்புக்கு உணர்ந்து செயல்படணும். அவர் ஒரு வெற்றிக்கல்லையா டெல்லிக்கு எம்பியா அனுப்பணுங்கிறதுல உறுதியா இருக்கும். அதுக்கு உண்டான முயற்சி எப்படி சொல்றதுன்னா, அவர் செஞ்ச உதவிகள் அதை வந்து எங்களை வந்து ஜெயிக்க வைக்கணும்னு நம்பிக்கை மக்கள். ஸ்கூல் படிக்கிறப்ப, கேப்டன் இருக்கிறப்ப நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிற மாணவ மாணவிக்கு ஒவ்வொரு விருதுநகர் நகர ஒட்டியதில்லை. இப்ப நம்மளுக்குலாம் நகரச்சிலான ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னா அது கேப்டன் கொடுத்தது எங்களுக்கு. நாங்க அவர் கொடுத்த உதவியை வந்து கல்வி உதவித்தொகை நாங்க அவர் கொடுக்கறத கொடுக்குறோம். அப்ப வந்து அவர் தான் செய்யறாரு. இதை வந்து கொண்டு செலுத்துறதுனால எங்களுக்கு இந்த ஊர்லயும் சமுதாயத்துல இங்க வந்த மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரு அந்த பொறுப்புல இருக்கு. இதை கொடுத்துறது கேப்டன், செயல்படுத்துறது நம்மங்கிறப்ப அவர் என்ன சொல்றது, அவர் போட்ட இந்த பொறுப்பு வந்து அவரால் வந்துதான் எங்களுக்கு நல்ல பேரு. இந்த ஏங்கல்ஸ் நகராட்சியாளர் விருதுநகர் மாவட்டத்திலே பல வருஷமா ரொம்ப வருஷமா உள்ள நகராட்சியாளர் நீங்க ஒருத்தர் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா நீங்க மன்றத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு நல்ல மரியாதையை வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க கட்சி வந்து எவ்வாறு வழி நடத்திட்டு இருக்கீங்க? அவங்கள நம்பிக்கை நம்ம உங்களையே அந்த பதவியிலேயே வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. மித்த நகரம் வந்து அப்பப்ப மாத்துவாங்க செய்வாங்க. அந்த ஏங்கல்ஸ்ங்கிற பேர் இது வரைக்கும் மாத்தினதே இல்லை. நகரத்துல நீங்க தான் பண்ணிட்டு நல்லா கேட்டா நாங்களும் 4 பேர்த்து எல்லாத்தையும் பார்க்கும்போது நகரம் செயல்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய அன்னியார் ஒரு பேட்டில சொன்னாங்க, ஒரு கை தட்டி ஓசை வராதுன்னு. அதான் நானும் ஃபாலோ பண்றேன். ஒரு கை தன்னிச்சையா வந்து ஏங்கல்ஸ் நகரத்திலான செய்ய மாட்டேன். அந்த நகர அமைச்சர், பொருளாளர், துணை செயலாளர் எந்த ஒரு முடிவு எடுக்கலாலும் அவங்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சு தான் முடிவு எடுப்பேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த நிர்வாகிகள் ஒரு ஒற்றுமையோட செயல்பட முடியும். அதனாலதான் இவ்வளவு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பிரபாகரன் அவர்களுக்கு எப்படி சார் இருக்கு நீங்க பார்த்த வரைக்கும்? பிரபாகரன் பற்றி கட்சிக்காக நான் சொல்றத விட பொதுமக்கள் மத்தியிலே நாங்க சில விசாரிக்கிறப்ப நல்லபடியா ஒரு, அதாவது எப்படி சொல்றது, கேப்டன் இல்லாத குறைய கேப்டனுக்கு வந்து ஒரு அரிய அம்மாசனத்துல உட்கார வைக்க லட்சம் அது முடியல. அவருடைய பிள்ளைக்கு வந்து இந்த வருடம் எல்லா ஊர்லயும் கிராம சபை கூட்டம் போட்டு, எனக்கு தெரிஞ்ச விஷயம், கிராமத்துல கூட்டம் போட்டு கிராம மக்கள் இவருக்கு வந்து வாக்களிக்கணும் முடிவெடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊருக்காரங்களே நம்மளோட சொல்லியிருக்காங்க, இல்லப்பா இந்த விட்டு இப்படிதான் பேசியிருக்கோம், ஊர் பொதுமக்கள் எல்லாம் பேசியிருக்கோம். அதை வந்து கேட்க சந்தோஷமா இருக்கு. அவருக்கு வந்து விட்டுட்டோம் நாங்க வாய்ப்பை, இந்த இதை வந்து விட மாட்டோம், இவருக்கு வந்து செஞ்சு கொடுப்போங்கிறாங்க. அதனால வந்து வெற்றி வாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கு. அதற்காக நாங்கள் வந்து ஐந்து இருந்திருக்க மாட்டோம். தொடர்ந்து இதுக்காக கட்சிக்காக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இல்ல உண்மையிலே எப்படி சொல்றது, ரொம்ப அதாவது கூட்டணி கட்சிக்காரங்க நல்ல ஒத்துழைப்பு, எந்த ஒரு தகவல்னாலும் டக்குன்னு பரிமாறிக்கிறாங்க. ஒரு இணைந்து பரிமாறாப்புல இருக்கு. அதாவது அண்ணன் தம்பியா சகோதரர்களா அதாவது கூட்டணி கட்சிகள ஒரே இதாதான் இருக்கு. அதாவது அதிமுக தேமுதிக பிரிச்சு இல்லாம இந்த நிர்வாகம் அந்த நிர்வாகமா அண்ணன் தம்பியா ஒன்னாதான் பண்ணிச்சுக்கிறோம். பிரபாகரன் வெற்றி வாய்ப்பு முதல் தேர்தல் வந்து முதல்ல நகராட்சியாளராக தான் தேடுவாங்க. இப்ப விருந்தினர் நகராட்சியாளர் முக்காவாசி பொறுப்பு உங்க கையில தான் ஒப்படைச்சிருப்பாங்க. ஆமா, அதுக்கு நீங்க கேப்டன் பிரபாகரன் வந்து வெற்றி பெறக்கு என்னென்ன வழி வந்துட்டு இருக்கீங்க? உங்க கட்சியில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூத் கமிட்டி ஃபுல்லா முதல்ல ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தேர்தல் இதுல வந்து அறிமுக விழா வச்சிருந்தோம், வேட்பாளர் அறிமுக விழா. நல்ல க்ரௌடு. அவங்க அதிமுக, அவங்க கேடிஆர், ராஜன் சிவப்பா, மற்ற எல்லா நிர்வாகிகளும் வந்தாங்க. அவங்க ஒத்துழைப்பு முழுசா இருக்கு. நாளையிலிருந்து வந்து விருதுநகர் ஒன்றியத்திலிருந்து இங்க பிரச்சாரம் ஸ்டார்டிங். பிரச்சார பொதுக்கூட்டம் நாளை பண்றாங்க. ஆமா, விருதுநகர் ஒன்றியம், நாளை கழிச்சு நகரம், வரிசையை பார்த்து பிரச்சாரம் வந்து போட்டு வந்து இப்படி கேப்டன் பார்த்த மாதிரி இருக்கான். அவர் மாதிரி செயல்படுறாரு. அது 100க்கு 100. அதாவது அது எப்படி சொல்றது, 100க்கு 100 அவரை பார்த்தாப்புல இருக்கு. அதாவது ஆமா, அவரு இந்த இல்லாத நேரத்துல இவரை பார்த்து எங்க மனதை ஆறுதல் படுத்திக்கிறோம். ஆமா, எங்க கேப்டன் இல்லாத இடத்துல இவரை பார்த்து எங்க மனதை கொஞ்சம் ஆறுதல் வாங்கிக்கிறது.
இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான் தொண்டன் சொல்லுவாங்க. அதே மாதிரி கேப்டன் வந்து இல்லாதவங்களுக்கு பசியோட எத்தனையோ பேர் உணவளிச்சிருக்காங்க. அதே போலதான் நம்ம ஏங்கல்ஸ் ஆபீஸ்க்கு எப்ப போனாலும் உணவளிக்கிறாரு அப்படின்னு இருக்காங்க. அது எப்படி நீங்க அந்த கேப்டன் கட்சியில இருந்தனாலே அந்த குணங்கள் உங்களுக்கு வந்திருக்காங்க. 4 பேர் வர்றவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும், டீ வாங்கி கொடுக்கணும், செய்யணும். கண்டிப்பா அது ஒவ்வொரு கேப்டனுடைய தொண்டர்களுக்கும் சரி, அந்த இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அவருடைய தாரக மந்திரம் தமிழ்ந்து சொல்லலாம், தலை நிமிர்ந்து நிலையலாம்பான் 2 தாரக மந்திரம். அதே போல இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு எப்பயுமே, அதாவது அவரு எப்படின்னா அவரை கடைப்பிடிச்சுதான் வரோம். ஆமா, அவரு வந்து யாரையுமே எந்த நிறுவனம் தேடி வந்தவங்களுக்கு சாப்பிடாம அனுப்ப மாட்டாப்புல. அதே போலதான் எங்க ஆபீஸுக்கு, நம்ம இங்க இருக்கிற ஆபீஸ்க்கு, விருந்தினர் ஆபீஸ் வந்தாலும் யாரும் சாப்பிடாமையோ இது சாப்பிடாம எதுவும் போகக்கூடாதுன்னு அதை அவருடைய கொள்கையை கடைபிடிச்சு வந்துட்டு இருக்கோம். தலைவர்கள் இந்த வருடம் விருந்தினர் பாராளுமன்றத்தில் முரசு சத்தம் ஒலிக்கும், கண்டிப்பாக ஒலிக்கும். பாராளுமன்றத்தில் முரசு சத்தம் கண்டிப்பாக ஒலிக்கும். நல்லது, வணக்கம். கேப்டன் விருந்தினர் தொகுதி மக்களுக்கு என்னென்ன அவரால் முடிஞ்ச உதவி பண்ணிருக்காங்க? இங்க வந்து கல்விக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காப்ல. ஸ்கூல்ல படிக்க பள்ளி மாணவர்களுக்கு கல்வித்தொகை, மாணவருக்கு தனியா மாணவிகளுக்கு தனியா நல்ல மதிப்பெண் எடுத்து. அது போக இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பயிருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பிறகு ஒரு பயிருக்கு நானே என்னோட இதுல வந்து அவங்களுக்கு சொல்லி வாங்கி கொடுத்தான். அப்ப இங்க அவன் போய் நான் சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷம் 25,000 பீஸ் கட்டிருந்தாங்க. அப்ப கேப்டன் சொல்லி இது பண்றோம், கேட்கிறேன் சொல்றான். உடனே அந்த பையலை கூப்பிட்டு 25,000 ரூபாய் வந்து பீஸ் கட்டி அந்த பையலை வந்து படிக்க வைக்கிறாப்புல. அந்த பையன் வந்து இது என்ன பெருமைனா எங்களுக்கு, அந்த பையன் படிச்சு கிழிச்சு ஒரு நல்ல உத்தியோகத்துல போனப்ப அந்த கஷ்டப்படுற பையன் வந்து என்னை வந்து சூட்டு கொடுத்து பார்க்க வந்தாப்புல. யாரும் தெரியலப்பான்னு, என்ன நீங்க தானே, உங்களால தானே என் வாழ்க்கை இதாச்சு, இப்படி படிப்புக்கு ரூபா வாங்கி கொடுத்தீங்கன்னா கேப்டன். என்னால இல்லை, எல்லாமே அது கேப்டனால தான். நம்ம வந்து ஒரு தூதுவர், அப்படி எண்ணற்ற உதவிகள். இன்னொன்னு சொல்ல போனோம்னா, இங்க விருதுநகர்ல இலவச கம்யூனிட்டி சென்டர் வச்சிருந்தோம், இங்க ராமர் கோயில் கிட்ட. அது கிட்டத்தட்ட ஒரு 10 கம்ப்யூட்டர் வாங்கி ஸ்டாஃப் எல்லாமே அவரே அரேஞ்ச் பண்ணி, எல்லாமே சொந்த கேப்டன் சொந்த செலவு. இலவசமா கம்ப்யூட்டர் மையம் வச்சு அதை நடத்திட்டு இருந்தோம். இங்க கிராமத்துல எரிச்சநத்தம் பக்கத்துல வந்து முதியோருக்கு அவங்க அந்த பில்டிங் கட்டி கொடுத்து, அது அப்ப அந்த நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இது கொடுத்து, நன்கொடை கொடுத்து, அவங்க இன்னமும் கேப்டன் வந்து தெய்வமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி எண்ணற்ற உதவியை வந்து பண்ணியிருக்காரு, தொகுதி மக்கள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அடுத்த இளைய கேப்டன் அதே மாதிரி பண்ணுவாரு. இங்க ஏற்கனவே மக்கள் நல்ல கூட்டு நின்று ஏகப்பட்ட உதவி. இப்ப கூட கேப்டன் பிறந்த நாளைக்கு இல்லாதவங்களுக்கு, அதாவது அவருடைய தாரகம் வந்து இயன்ற தேசியம் இல்லாதவருக்கு 500 இங்க விருதுநகர் நகர மாவட்ட சார்பாக இங்க வந்து ஹோட்டல்ல மீட்டிங் முடிச்சு 500 பெண்களுக்கு சேலை வாங்கி கொடுத்தோம். அது போல இல்லாதவங்க இங்க கேப்டன் பிறந்த நாளைக்கு அன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு மோதிரம், இப்படி என்னட்டு அவருடைய சேவையை நாங்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம். வணக்கம். உங்க பேரு? புவனேஸ்வரி. நீங்க என்ன இதுல இருக்கீங்க? மாவட்ட துணை செயலாளர், விருதுநகர். இப்ப நம்ம புரட்சி கலைஞர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் வந்து பிரபாகரன் வந்து உங்க தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. அவருடைய வெற்றி வாய்ப்பு உங்க தொகுதியில எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கு. அவர் வந்து நின்னது கேப்டனே நின்ன மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா. அதுக்காக நாங்க நைட்டும் பகலும் வேலை பார்க்க ரெடியா இருக்கோம். கண்டிப்பா வருவாரு, அவர் தான் வருவாரு. இப்ப அதிமுக கூட்டணி கூட சேர்ந்து நம்ம கட்சிக்காரங்க வந்து போட்டிட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணி கட்சிகள் நமக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எங்களோட அவங்க இன்னும் ஸ்பீடா போறாங்க, நல்லா பண்றாங்க. எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இங்க விருதுநகர்ல நல்லா எல்லாருமே சேர்ந்து நல்லா ஒர்க் பண்றாங்க. கேப்டன் காலத்துல இருந்து அவர் கூட பயணிச்சிருக்கீங்க, கட்சியில இருந்து பண்ணிருக்கீங்க. ஆமா. கேப்டனுடைய மறைவு வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு? ரொம்ப மனசுக்கு கஷ்டமா, அந்நேரம் தெரியல, நினைவிடத்துக்கு போகவுமே என்னால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த இதை வந்து இவர் கேப்டன் பையனோட வெற்றியில தான் நாங்க இது பண்ண முடியும். கேப்டனுக்கும் உங்களுக்கும் மறக்க முடியாத நினைவுகள் தான் இருக்கா? கண்டிப்பா. 2019 பாராளுமன்ற தேர்தல்ல இங்க நின்று அந்த ஏன் தோத்தோங்கிறத கேட்கறதுக்காக ஒரு 10 மாவட்ட மகளிர் அணிக்கு மீட்டிங் போட்டாரு. இங்க விருதுநகர்ல மண்டபத்துல வச்சு போட்டாங்க. அப்ப 10 மாவட்டத்திலயும் ஒரு 2 பேர் பேசணும்னாங்க. எல்லா மாவட்டத்துல இருந்தும் குறைகளா சொன்னாங்க. அது கேப்டன் கொஞ்சம் அப்படி வெக்ஸ் ஆன. யாருக்குமே அவருக்கு வந்து யாரையுமே குறை சொன்னா பிடிக்காது.
அது அப்ப நான் நம்ம மாவட்டத்துல மாவட்ட செயலாளர் நல்லா இது ஒர்க் பண்ணாங்க, நகர செயலாளர் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னு. அப்ப ஏன் தோத்தோன்னு கேட்டாரு. தோத்ததுக்கான காரணம் பணம் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, பணம் கொடுத்தா மாறுவாங்களான்னு கேட்டாரு. அப்படி பேசும்போது எனக்கு அவருக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரியே ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன், நீ இவ்வளவு சொல்றீங்களா, சொல்யூஷன் என்னன்னு கேட்டாரு. யங்ஸ்டர்ஸ் தான், இப்ப வர்ற யங் ஜெனரேஷன் வந்து புதுசா உங்களை தான் எதிர்பார்க்கறாங்க. இப்ப அவங்க கிட்ட போய் நம்மளோட கொள்கைகள் இதெல்லாம் சொன்னோம்னா கண்டிப்பா வந்து அடுத்த ஜெனரேஷன் நமக்கு ஓட்டு வரும். இப்ப இருக்கிறவங்க வந்து பணத்தை வச்சு மட்டும் பணத்தாலதான் இது பண்றாங்கன்னு சொன்னேன். அவருக்கு கேட்க கேட்க என்னோட பதில் வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகவும் எந்திரிச்சு கைதட்டினாரு. கைதட்டி உன்னோட சாணக்கியத்தனத்தை நான் பாராட்டுறேன், சத்திரியனா இருக்கிறத விட சாணக்கியத்தனமா இருக்கிறது புத்திசாலித்தனம், உன்னைய நான் பாராட்டுறேன்னு கைதட்டினாரு. எனக்கு அதை மறக்க முடியாது. ஒரு பூ கொடுத்தாரு. 2 பேத்துக்கு நடுவுல நின்னுதான், அன்னைக்கும் கேப்டனுக்கும் நடுவுல நின்னுதான் போட்டோ எடுப்பேன்னாரு. வாமா வந்து நில்லுமானாரு. எனக்கு அந்த நிகழ்வுகள் மறக்கவே முடியாது. இப்ப இறந்த அன்னைக்கெல்லாம் திருப்பி ரிப்பீட்டடா அதை போட்டு பேஸ்புக்லயும் போட்டேன். அது வந்து கூடயே, அதாவது என்னோட அண்ணன் அந்த இதுதான் என் கூட பிறந்த அந்த இதுலயே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இழப்பு வந்து மாபெரும் இழப்பு தான் எங்களுக்கு. கேப்டன் போல ஒரு பையன் வருவாருன்னு கண்டிப்பா அவரோட பேச்சு, அவர் இறங்கும் போதே அவர் இடத்த ஈடு செய்ய முடியலனாலும் ஒரு சின்ன விஜயன்றாங்கல்ல, அது மாதிரிதான் இறங்கும் போதே அந்த முடி அந்த இது நல்லா இருக்கு. நாங்க அப்படியே தான் போட்டிருக்கோம், இளைய கேப்டன் தான் போட்டே நாங்க இது ஃபிளெக்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா அவரு வளர்த்தெடுத்தது எப்படி இருக்கும், கண்டிப்பா அதே மாதிரிதான். இன்னைக்கு மீட்டிங்ல கூட பேசினாரு, ரொம்ப நல்லா இருந்தது. வருவாரு கண்டிப்பா. கண்டிப்பா நல்லா இருக்கு. பொதுமக்கள்கிட்ட எல்லாம் நல்ல எழுச்சி. நாங்க கோயிலுக்கு போயிட்டு இறங்கி வரும்போது காசு கொடுத்து கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம். சின்ன கேப்டனுக்கு வந்தது தானா சேர்ந்து, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. போகும்போது 4 பேரா போனோம், கீழே இறங்கி வந்தா 100 பேர், 100 லேடிஸ் தான் வந்து கன்னத்தை தடவி நாங்க செல்ஃபி எடுத்துக்கிறோம், அவரை கேப்டனை பார்க்கல உன்னைய பாக்குறோம்மா அப்படின்னு எல்லாருமே பொறுமையா எடுத்தாரு. கண்டிப்பா வருவாரு, நல்லது செய்வாருன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா அவருக்கு கேப்டனுக்கு செய்ய வேண்டியதை நாங்க ஒன்னும் பண்ணலன்னு இன்னும் வருத்தம் இருக்கு. அதை வந்து இவர் மூலமா நாங்க நிறைவேற்றுவோம். நன்றி. வணக்கம். இப்ப மறைந்த நடிகர் புரட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் உங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி தொடர்பு என்னன்னு பாத்தீங்க? நான் வந்து போட்டோகிராஃபரா அறிமுகமானேன். சினிமாவில் இருக்கும்போது கட்சிக்கு முன்னாடியே அறிமுகமானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 25 வருஷத்துக்கு மேல அவர் கூட தான் இருந்து போட்டோகிராஃபராங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரு ஒரு தொழில், ஒரு போட்டோகிராஃபருங்கிற ஒரு மரியாதை வச்சிருப்பாரு. பாண்டிங்க வாங்க அப்படிங்கிற இதெல்லாம் பேசுவார் தவிர மித்தது வந்து வாடா போடன்னு கூட பேச மாட்டாரு. அந்த ஒரு தொழிலுக்கு ஒரு மரியாதை வச்சிருந்தாரு. எங்கேயும் சரி பாண்டிங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு. எப்பவுமே வந்து போட்டோ எடுக்கிறதுலையும் சரி எதுவும் சரி நம்ம ஒண்ணு சொன்னோம்னா கேப்டன் இப்படி நில்லுங்க அப்படின்னோம்னா எதுவுமே யோசிக்க மாட்டாரு. ஏதோ பாண்டி சொல்றாப்ல அப்படின்னு நின்றுவாப்ல. பல ஸ்டில்ஸ் எடுத்திருக்கீங்க, ஏகப்பட்ட ஸ்டில்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப துக்கமா இருந்தது, ரொம்ப தாங்க முடியல. செய்தி கேட்டவொன்னா ஒரு பேண்ட் ஷர்ட்டை கூட எதுவுமே எடுக்கல, அப்படியே போட்டு ட்ரெஸ்ஸோட எடுத்துட்டு அரவிந்தன் அவர் கார்ல தான் கிளம்பணும். கிளம்பி அன்னைக்கு ஃபுல்லா அங்க இருந்துட்டு பார்த்துட்டு அப்படியே வந்தோம். கேப்டன் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. ஆமா, உங்களுக்கு அவர் மூலியமா ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கா? பண்ணிருக்காப்ல, நிறைய பண்ணிருக்காப்ல. உங்க ஊர் மக்களுக்கு எல்லாமே வந்து கூட இருந்தவங்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி நிறைய பண்ணிருக்காப்ல. இப்ப அவருடைய பையன் பாத்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியில வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காப்ல. அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பிரகாசமா இருக்கும். தமிழ்நாட்டிலேயே வந்து இன்னைக்கு வந்து அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்காப்ல. அந்த ஒரு இது, அவருடைய பழக்க வழக்கம், அவர் கொடுத்த ட்ரைனிங் நல்லா இருக்கும். இப்ப நீங்க கேப்டன் கூடயும் பழகிருக்கீங்க, இப்ப அவர் பையன் கூட நீங்க பலருக்கு சில வாய்ப்புகள் கிடைக்குது. அவர் மாதிரி அவர் பையன் வந்து அப்படியே இருக்காப்ல. ஒரு குணங்கள், அந்த தன்மை அப்படியே எப்படி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படியே இருக்காப்ல. அவரை வந்து சின்ன கேப்டனாவே பாக்குறோம்.
அப்படியே இருக்காப்ல. வெற்றி வாய்ப்பு வந்து விருதுநகர் தொகுதி அதிகமா இருக்கும். நல்லா வந்து இந்த ஏரியால இருக்கோம், இருந்து வேலைக்கு வந்திருக்கோம். வந்தவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்கு. நீங்க கேப்டன் பையனுக்கு வெற்றிக்காக திருமணத்துல இங்க வந்து வேலை பார்க்க மதுரையில இருந்து வந்திருக்கோம். அதுல இருந்து வேலை பார்க்க விருதுநகர் தொகுதிக்கு வந்திருக்கோம். அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு நீங்க ஒரு பற்று பாசம் தான். சின்ன பசங்கள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சின்ன பசங்கள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அவரை இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்திருந்தாங்க, அந்த இதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா மாதிரி அவரும் அந்த வருவாரு, அரசியல் அப்படியே வருவாரு, பெரிய இடத்த பிடிப்பாரு, நிச்சயம் பிடிப்பாரு. சின்ன பையன் ஒருத்தர் இருக்காரு சண்முக பாண்டியன், அவர் அதே சினிமால இருக்காரு. அவருக்கு நீங்க போட்டோ எடுத்திருக்கேன். அவருக்கு மதுரை வீரன் சொல்லி ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன், அங்க எடுத்திருக்கேன். அவரும் அதே மாதிரிதான் அந்த டைவர் போய் சொல்றாரு, தம்பிட்ட சொல்றாப்புல, தம்பி அப்பாவுடைய ஆள் வர்றாரு போட்டோகிராஃபர் அப்படின்னு. என்னை பார்த்தோம்னா வணக்கம்னா சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னாங்க. ரெண்டு குழந்தைகளும் அப்பா மாதிரி வந்துட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. இளைய கேப்டனா நம்ம அடுத்த தலைமுறையில பார்க்கலாம். அப்படியே கேப்டனை பார்த்த மாதிரி பார்க்கலாம். நீங்க கேப்டன் போய் ரொம்ப படங்கள் போட்டோ எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. என்னென்ன மாதிரி படங்கள், ஒரு குறிப்பிட்ட படங்கள்? ராஜ்யம் படத்துக்கு முதல்ல ஷூட்டிங் வந்திருந்தாங்க. கல்லர்ல ஒரு மாசம் அளவுக்கு இல்ல, தமிழ்நாடு ஹோட்டல்ல தான் இருந்தாங்க. இருக்க போகும்போது ரசிகர்கள் வந்து அந்த சாப்பாட்டத்துல கூட உட்கார மாட்டாரு. உட்கார்ந்து என்ன பண்ணி அப்படிங்கும்போது போட்டோ எடுக்க வந்திருக்காங்க கேப்டன் அப்படின்னு. அப்ப வந்து ரசிகர் மன்றமா இருந்தது. கல்லூர் படம் இந்த மாதிரி ஷூட்டிங் படத்துல ராஜ்யம் படத்துல மன்றமா இருந்தது. அப்ப என்ன வேற சாப்பாட்டு என்ன ரசிகர் வர சொல்லுங்க அப்படின்னு. உடனே அந்த ஷூட்டிங் டயத்தையும் சரி, அந்த சாப்பாட்டு டயத்துல அப்படியே கூப்பிட்டு உட்கார வாங்க வாங்க நீங்க அப்படின்னு அந்த டயத்துல எடுப்பாரு. இதுல ஒரு மாற்றம் என்னன்னா, கேப்டன் கொண்டு வந்தது சினிமா வீட்லயே பாத்தீங்கன்னா ஒருத்தவர் வந்து மேக்கப் பண்ணிட்டாலே ஷூட்டிங் வந்து டைரக்டரா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, தயாரிப்பாளர்கள் போட்டோ எடுக்க விட மாட்டாங்க. ஆனா அதை அப்படியே மாற்றமா கொண்டு வந்தது கேப்டனுக்கு தான் அந்த பெருமை சேரும். ஷூட்டிங் டயத்துல அப்படியே கூப்பிடுவாரு. கூப்பிட்டு ஷூட்டிங் முடிஞ்சாலும் சரி, எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி, எதுனாலும் சரி, உடனே அந்தந்த ஷூட்டிங் பாட்டில் வந்து ரசிகர்கள் வந்தோம்னா வாங்க அந்தந்த ரூமுக்கு லாஜிக்கு வர சொல்லி ஃபுல்லா போட்டோ எடுப்பாரு. இப்போ ஷூட்டிங் பாட்டிலே எடுப்பாரு. அப்பயும் கூட ஒரு வெளியூர்காரங்க அப்படின்னா அந்த சினிமாவில் எடுக்கிறவங்கள எடுக்க சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவங்க லேட் பண்ணுவாங்க, கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு பண்ணிங்க வாங்க அப்படின்னு இதை எடுங்க, எடுத்துட்டு கையோட அவங்க அட்ரஸ் வாங்கி அனுப்பிச்சு விட்டுங்க, அந்த ஒரு இதையும் செய்வாரு. சின்ன ஒரு மேட்டர் இருந்தா கூட பாப்பாரு. அதே மாதிரி எல்லாத்தையும் விசாரிப்பாரு, கீழே இருந்து மேல வரைக்கும் விசாரிப்பாரு. கூட இருக்கவங்களையும் கேட்பாரு, பாண்டிக்குள்ள படம் இருக்கிற கொடுத்துருவானா, காசு கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்பாரு. மதுரைக்கு வந்த பிறகும் அதை போகும்போது கேட்பாரு. மதுரைக்கு வந்துட்டாலும் சரி, என்ன பண்ணி படம் இருக்கிறாங்க, காசு எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்பாரு. இல்ல கேப்டன் கொடுக்குறாங்க அப்படின்னு. அதுக்கு நம்மளுக்கும் ஒரு அறிவுரை சொல்லுவாரு, இந்த சினிமால போட்டுக்க, இந்த மாதிரி கொடு, காசு கொடுத்தோம்னா கொடு, நீ கஷ்டப்படுற அப்படின்பாரு. அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர் வந்து இனிமே அரசியலையும் பார்க்க முடியாது, சினிமாலையும் பார்க்க முடியாது. அவரை மாதிரி ஒரு ஆள் பார்க்க முடியாது. சின்னதுல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் கவனிப்பாரு. நம்ம உங்க கூட பேசுற மாதிரி தான் இருக்கும், ஆனா பார்வை பூரா அவர் சுத்தி தான் இருக்கும். ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால அப்படின்னு பாப்பாரு. அப்புறம் அங்க பார்த்துட்டு சொல்லுவாரு, பாண்டி அங்க பாருங்க என்ன பண்றாங்க பாருங்க அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட கவனிப்பாரு. பேசுறது உங்ககிட்ட பேசுறது இருக்கும், ஆனா பார்வை வந்து அங்க இல்ல, என்ன ஏது அங்க பாருங்க அப்படின்பாரு. அப்ப நம்ம போட்டு போய் செய்யாங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட கவனிப்பாரு. கேப்டனுக்கும் வேற ஏதோ முக்கியமான வேற ஏதாவது நிகழ்வு, மறக்க முடியாத நிகழ்வு ஏதோ இருக்கு? நிச்சயமா இருக்கு. இன்னைக்கு அவரு அத்தியாவசியம் இருந்தாரு, வச்சாரு. எனக்கு அந்த அவரு போட்டு ட்ரெஸ்ஸை வந்து சட்டை தான் எனக்கு, அவர் போட்டுக்க சட்டையை போடணும்னு அப்படியே 5 சட்டை நான் எடுத்து போட்டுருக்கேன். இப்ப இன்னைக்கு இப்ப போட்டுக்கிறது அவருடைய சட்டை தான். போட்டுக்கிருக்கேன். அவர் போட்ட சட்டை தான். எனக்கு அது ஒரு பெருமையா இருக்கு, சந்தோஷம் எனக்கு. அவர் கொடுத்த சட்டையை அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்கேன். கேப்டன் கொடுத்த சட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்கேன். அப்படி அது எனக்கு அதுல ஒரு பெருமை, சந்தோஷம். ஒரு விசேஷங்கள்னால வந்து அதை எடுத்து போட்டுருவேன். போட்டுட்டு எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லாரும் விசேஷத்துக்கு புதுசு போடுவாங்க, நான் அவர் சட்டையை போடுவேன். சந்தோஷம் தான். RSI Flash Media சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.